நிறைய அன்சர்டனிட்டி, எஸ்பெஷலி டேனியல் பாலாஜியோட டெத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குற கொஸ்டின் என்னென்னா, சக்தி நிறைய பேர் 30+ 40+லாம் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வருதே. இந்த மாதிரி லைஃபோட அன்சர்டனிட்டியில் நமக்கு முக்கியமான ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இட்ஸ் ரொம்ப வேலிட் கொஸ்டின். ஆனால் இங்கே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது இதுக்குன்னு ஒரு டிஃபைனட் ஆன்சர், இதுதான் ஃபார்முலா, இதை வச்சுருந்தா நம்ம இந்த அன்சர்டனிட்டியை ஹேண்டில் பண்ணலாம், அன்சர்டனிட்டிலாம் வர ஸ்ட்ரெஸ்ஸையும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிலாம் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அப்படி ஒரு பதில் இல்லவே இல்லை. பட் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ், லைக் ஆஸ் அ ஃபார்மசிஸ்ட், ஆஸ் அ தெரபிஸ்ட், ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட், நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை நான் இங்கே கொடுக்குறேன். டெஃபினட்டாக அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் நீங்கள் உங்களுக்குள்ளே பார்க்க முடியும். அந்த எனர்ஜி லாஸை தடுக்க முடியும், ஃபோக்கஸ் இன்னும் பெட்டராக இருக்கும், அந்த ஹாப்பினஸ் குறையாமல் பார்த்துக்க முடியுமா, நிறைய விஷயங்கள் நான் சொல்ல முடியும். அதில் நம்பர் 1 என்னென்னா, டெல்லிங் லை. சின்ன சின்ன லை நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ நான் ஒரு விஷயத்த செய்யலை, I'll do it later அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு, அந்த பொய் கூட உள்ளே போய் உட்காந்துருக்கும். உங்களோட ரெப்ரெஸ்ட் எனர்ஜியாக உங்களை அமுக்கிட்டு இருக்கும். அண்ட் யாராவது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இஷ்டம் இருக்காது, இருந்தாலும் I'll do it அப்படின்னு சொல்லி வார்த்தையை கமிட் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணாமல் சும்மா அப்படியே விடுறது, இல்லை உங்களால் ஹெல்ப்பே பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப்பு கொடுக்கறது, இது எல்லாமே கூட ரெப்ரெஸ்ட் எனர்ஜியாக உள்ளே உட்காந்துருக்கும். ஏன்னா நமக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா, இஷ்டம் இல்லைங்கிறத கொஞ்சம் நீங்கள் எப்படி ஈஸியாக சொல்லி புரிய வைக்க முடியுமோ அதை சொல்லிடுங்க. ஃபால்ஸ் ஹோப் கொடுக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு முடியவே முடியலைன்னா, முடியாத டைமில் ஹெல்ப் பண்ணுறேன்னு கமிட்மெண்ட் எடுக்காதீங்க. எடுத்தீங்க அப்படின்னு, ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்க ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, அண்ட் ஃபியர் ஆஃப் லோ செல்ஃப் எஸ்டீம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த மாதிரி ஒரு பொய் சொல்கிறோம். அடுத்து சில பொய்கள் சில பேர் சொல்லுவாங்க, டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே டிராஃபிக் தானா அப்படின்றது நீங்களே கேட்டுக்கோங்க. ஸோ டிராஃபிக்கை ப்ளேம் பண்ணுறீங்க அப்படின்னா அகெயின் உங்களுக்குள்ள அந்த ரெப்ரெஸ்ட் எனர்ஜி போய் உட்காரும். அந்த டிராஃபிக் அவாய்ட் பண்ணிருக்கு நான் என்ன செஞ்சுருக்கலாம், நான் என்ன செய்ய மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு உள்ளே உங்களுக்கு தெரியும் ஆன்சர் அதுக்கு. ஸோ அது உட்காந்துக்கிட்டு ரெப்ரெஸ்ட் எனர்ஜியும் உள்ளே உட்காந்துருக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது, இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பர்சீவ் பண்ணிக்கிறது, கிடைக்கும் இது எனக்கு அப்படின்ற ஆசைகள் நிராசைகளாக மாறுறது, இல்லை நிராசைகளை இதுதான் அப்படின்னு ஒரு பெர்செப்ஷனை க்ரியேட் பண்ணி அந்த ஒரு ரியாலிட்டி இல்லாத ஒரு லைஃப்பில் வாழ ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு ரெப்ரெஸ்ட் எனர்ஜி உருவாக்கும். உங்கள் ஹாப்பி மொமெண்ட்ஸ் ஓகே, நீங்கள் அதை ரீகலெக்ட் பண்ணிக்கலாம், தட்ஸ் நத்திங் ராங் இன் தட். பட் இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் உருவாக்க ட்ரை பண்ணி அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுலேயே உட்காந்துருக்குது நான் பார்த்துருக்கேன். சில மேனிஃபெஸ்டேஷன் குரூப்லாம் நான் வந்து பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் பிரம்மாண்டமான வாழ்க்கை வந்து 100 தடவை எழுதுறாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த நம்பிக்கை ஓகே. ஆனால் அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருந்ததுன்னா அது மேனிஃபெஸ்டேஷன் ஆகாது. மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது நீங்கள் உள்ள அன்கான்ஷியஸ் பிரெயினில் என்ன போட்டு வச்சுருக்கீங்களோ அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அறியாமல் நம்ம உள்ள இந்த மாதிரி சொல்கிற சின்ன சின்ன பொய்களில் அங்கே போயிட்டு அந்த எமோஷன்ஸ் உட்காந்துருக்கும், அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். அது ஒரு வேளை ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனாக இருக்கலாம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியர் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். எதை நீங்கள் உங்களை அறியாமல் உள்ள அந்த போட்டு வச்சுருக்கீங்களோ தட் வில் கெட் மேனிஃபெஸ்டேட். இந்த ஏன் சக்தி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ண என்ன ஆகும், நிறைய பேர் அவங்களோட ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஹெல்த்துக்காக பண்ணுறாங்க, மணிக்காக பண்ணுறாங்க. அவங்கள அறியாமல் இந்த மேனிஃபெஸ்டேஷன் என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடுது, புவர் ஹெல்த் ஆக்கிடுது. அண்ட் அந்த பிலீஃப் சிஸ்டம், அவங்க மணியை பற்றின ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றிடுது. லைஃபோட அன்சர்டனிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் ஒரு ரியாலிட்டியை விட்டு நான் தள்ளி போய் ரியாலிட்டியை பெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் யோசிக்கணும், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படிலாம் யோசிக்க வைக்குது. ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, லைஃப் ஹேஸ் லாட் ஆஃப் மிஸ்ட்ரி அண்ட் அன்சர்டனிட்டி, there's no doubt. ஆனால் இது ரெண்டுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயம். தயவு செஞ்சு இதை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு தூக்கி போட்டுருங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஸ்ட்ரெஸ் எனக்கு இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தால் சரியாயிடும் அப்படின்னு டூர் கிளம்புறது. அண்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தால் சரியாக போயிடும், இல்லை ஒரு பப்புக்கு போயிட்டு வந்தால் சரியாகும், ஒரு டான்ஸ் பண்ணால் சரியாகும், ஒரு மியூசிக் கேட்டால் சரியாகும், இல்லை டான்ஸ் மியூசிக் கூட ஓரளவு நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன்.
ஆனால் நான் கொஞ்சம் பப்ளிக், ஆனால் இருந்தாலும் அதுவும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். இது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். நான் ஏதாவது ஒரு புக்கு படித்தா சரியாயிரும், இல்லை ஒரு ரீல்ஸ் பார்த்தா கொஞ்சம் நேரம் சரியாகும் அப்படின்னு, இது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். இது எதுவுமே க்யூர் கிடையாது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நீங்கள் பண்ணுற வேலை என்னென்னா, உங்களுக்கு வர பிரச்சனையை தான் பார்க்குறீங்களே தவிர அந்த பிரச்சனையை கிரியேட் பண்ண ரூட் காஸ் எதுன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு சிம்டம், இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் உள்ள ரெப்ரெஸ்ட் ஆகிருக்க எனர்ஜி. உள்ளே நீங்கள் ஏதோ அழுத்தி வச்சுருக்கீங்க, அதுதான் வெளியில் ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியுது. நீங்கள் 10 நாள் குப்பையை வீட்டில் அமுக்கி வச்சா ஒரு வாசனை வரும் இல்லையா, தட் இஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர். உங்கள் பிரெயினுக்குள்ளே ஒரு வாசனை வரும் இல்லையா, தட் இஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர். உங்கள் பிரெயினுக்குள்ளே நீங்கள் ஏதோ குப்பைகளை போட்டு அழுத்தி வச்சுருக்கீங்க, அது வாசனை அடிக்குது. அதுதான் அந்த துர்நாற்றம் கொடுக்குது, அதுதான் அந்த ஒரு பேட் ஸ்மெல்லை உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அந்த ஸ்மெல்லுலேருந்து நீங்கள் வெளில வரணும்னா நீங்கள் ரூம் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த குப்பை எடுத்து கொட்டிருங்கன்னு சொல்கிறேன். ரூம் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா அந்த வாசனை இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அந்த வாசனையை நீங்கள் இன்ஹேல் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களே அறியாமல் அந்த டாக்ஸிக் கெமிக்கல்லாம் நீங்கள் இன்ஹேல் பண்ணிகிட்ருப்பீங்க. தட் இஸ் வாட் ஹேப்பனிங் ரைட் நவ். நாம் அந்த ரூம் ஸ்ப்ரே அடிக்க பழகினதுலேருந்து இது குப்பைகளை கொட்ட கற்றுக்கல. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். அது ஒரு ரெப்ரெஸ்ட் எனர்ஜி, அதை அப்படி ஈஸியாக எடுத்து கொட்ட முடியாது. அழுது கண்ணீராக வெளியில் அனுப்பலாம், வென்டிலேட் பண்ணலாம். ஆர் you try to learn how to convert that energy from one form to another form. சப்போஸ் அது கோவமாக இருக்குன்னா அந்த கோவத்தை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? சப்போஸ் அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குன்னா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை என்னவா நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன்? சப்போஸ் அது ஒரு அவமானமாக இருக்குது, ஒரு ரிஜெக்ஷனாக இருக்குது, இல்லை ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியராக இருக்குது, இல்லை ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனாக இருக்குது, என்ன ஃபார்மில் இருக்கோ அந்த எனர்ஜி அதை உங்களுக்கு தேவையான நல்ல ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தட் எனர்ஜி வில் பி வித் யூ. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது கண்ணீராக நீங்கள் வெளில அனுப்புறீங்கன்னா தட் இஸ் நார்மலாக நீங்கள் ஓகே, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஹீலிங் ப்ராசஸை கொடுக்கும். ஆனால் நான் சொல்கிறது அது அடுத்த லெவல். அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கே அந்த எனர்ஜியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. இது எப்படி சக்தி கற்றுக்கணும்? ஏன்னா இதை நீங்கள் இந்த ரெப்ரெஸ்ட் எனர்ஜியாக இருந்ததுன்னா அது உங்கள் பாடியில் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் நம்ம உடம்புல வர வியாதிகள். ஃபார் எக்ஸாம்பிள் type 2 diabetes mellitus, hypertension, cardiovascular problem, and to some extent even cancer, and digestion problem, and constipation. இது எல்லாத்துக்குமே